हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 30 மார்ச் 2024 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் தற்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 4வது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் அருளுக்குரிய ரமலான், அதன் முக்கியத்துவம், அருள்கள், இறைநேசம் போன்ற தலைப்புகளில் பேசி வருகிறோம். உலகளாவிய அஹ்மதியா ஜமாத்தின் தலைவராகி ஹஸ்ரத் மிர்சா மசூர் அஹமது சாஹிப் 5வது கலிஃபத்துல் மசி அவர்களின் ஜும்மா குத்பாக்களில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டின் வழியில் இந்த எபிசோடுகளில் கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களது இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடைய இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபேக்ஸ் மெசேஜ் மூலமாக, இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு மஹதிக்கான சூரிய சந்திர கிரகணங்கள் குறித்த முன்னறிவிப்பும் அதன் உண்மைத்தன்மையும் நிறைவேறிய விதமும் ஆகும். இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஸ்டுடியோவுக்கு 2 ஆலிம்கள் வந்து தந்திருக்கிறார்கள். 2 பேரையும் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் மற்றும் மௌலவி கே தாரிக் அஹமத் சாஹிப் ஆகியோர் ஆவார்கள். இந்த இருவரையும் நான் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, திருக்குரான், ஹதீஸுகள் மற்றும் உம்மத்தினுடைய சான்றோர்கள், கஷ்புகள், கூற்றுகள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது இஸ்லாமிய உம்மத்தில் எந்த மசீ மற்றும் மஹதியுடைய தோற்றம் குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்களோ அவர் ஹிஜ்ரி 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தோன்றுவார் என்பது தெரிய வருகிறது. ஆகவே இக்காலத்தில் இமாம் மஹதி வருகைக்காக இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் நிம்மதியற்ற முறையில் காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் வருகை குறித்த முன்னறிவிப்பும் அவர்கள் வந்த பிறகு அவர்களை கண்டறிந்து கொள்வதற்கான அடையாளங்களை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வரக்கூடியவரை நாங்கள் எவ்வாறு கண்டறிவோம், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்ற முஸ்லீம்களுடைய கேள்விக்கான பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்பே கொடுத்து விட்டார்கள். அருளுக்குரிய ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஒன்றிணையும் என்று செய்தி அறிவித்து விட்டார்கள். நேயர்களே, இன்றைய எபிசோடைய முதல் கேள்வியே மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிபிடம் கேட்கிறேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருளுக்குரிய காலத்தில் 1000 ஆண்டில் சூரிய சந்திர கிரகங்கள் ஏற்படுவது குறித்து திருக்குரான், இன்ஜீல் ஆகியவற்றில் உள்ள முன்னறிவிப்பு என்ன? அதன் விபரத்தை கூறுங்கள். நேயர்களே, இன்று காதியான் தாருல் அமானில் 20 ரமலான் 2024 ஆகும். இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கும்போது சில முக்கிய நிகழ்வுகள் இந்த ஊருடன் தொடர்பு உள்ளதாக உள்ளது. சுருக்கமாக, உதாரணமாக திருக்குரான் இறங்கியது, ரமலானுடைய 24 அன்று திருக்குரான் இறங்கி ஆரம்பித்தது. உண்மை மற்றும் பொய்க்கான அந்த போர் 27 ரமலான் அன்று ஆரம்பித்தது.
மக்கா வெற்றி ரமலான் மாதத்தில் தான் நிகழ்ந்தது. இந்த சிறப்பான அருளுக்குரிய மாதத்தில் அல்லாஹ் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டாம் வருகை, ஹஸ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அன்னாரை மசீஹ் மௌத் மற்றும் மஹதி மௌதாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர்களின் உண்மைக்கான அடையாளமும் ரமலான் மாதத்தில் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருக்கின்றான். இது மிகப்பெரிய விஷயமாகும். ரமலானுடைய பரிசுத்த மாதத்தில் இந்த அடையாளம் ஏற்பட்டது. அல்லாஹ் திருக்குரானில் இதை பற்றி கூறுகின்றான். வ ஹசஃபல் கமரு, சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. வ ஜுமிய ஷம்சு வல் கமர், அதற்கு பிறகு சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது யகூல் யௌம இதின் இன்சானு யௌம இதின் ஐனல் முஃபர், அந்த நாளில் அகமதிய ஜமாத்தினுடைய எதிரிகள் இவ்வாறு கூறுவார்கள், இப்பொழுது நான் எங்கே ஓடிச் செல்வேன்? ஓடக்கூடிய இடம் எதுவும் இல்லையே. நான் மிர்சா குலாம் அகமது அவர்களுடைய உண்மையை ஒப்புக்கொள்வதை தவிர வழி இல்லையே என்று கூறுவார்கள். இப்பொழுது வரலாற்றுடைய பின்னணியை குறித்து நான் கூறுகின்றேன். ஹஸ்ரத் மிர்சா குலாம் அகமது சாஹிப் காதியானி அவர்கள் இந்த ஊரான காதியானில் 1890-91 அறிவிப்பு செய்தார்கள், வாதம் செய்தார்கள். 14 நூற்றாண்டினுடைய ஆரம்பமாக இருந்தது. அல்லாஹ் எனக்கு தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றான், இயேசுவை குறித்து திருக்குரான், மசீஹ் இப்னு மரியம் இறந்துவிட்டார், அல்லாஹ் எனக்கு இல்ஹாமின் மூலமாக இன்னா ஜஅல்நாக்கல் மசீஹு ஈஸா இப்னு மரியம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நாம் உம்மை மசீஹ் ஈஸா இப்னு மரியமாக அவருடைய ஒப்பானவராக ஆக்கியிருக்கின்றோம். 1890களில் பார்க்கும்போது அன்னார் அறிவிப்பு செய்யும்போது ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டாம் வருகை குறித்து மசீஹ் மௌத் மற்றும் மஹதி மௌத் அவருடைய அறிவிப்பு செய்தார்கள். ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 1950களில் கூறினார்கள். அதில் ஒரு சம்பவத்தை எடுத்து கூறினார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அறிவிப்பு செய்தபோது குஜராத்துடைய ஒரு மௌலவி பல மக்களிடம் கூறினார், மிர்சா குலாம் அஹமது அவரை ஒப்புக்கொள்ள வேண்டாம், ஏனென்றால் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அவருடைய வருகைக்கு பிறகு சூரிய சந்திர கிரகணம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் காத்து கொண்டிருந்தார்கள். 1890, 91, 92 ஆகிய வருடங்களில் 14ஆம் நூற்றாண்டுடைய 11வது ஆண்டு 13 ரமலான் உடைய நாளில் 21 மார்ச் 1894 அனைத்து மக்களும் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த வந்திருக்கின்ற நபர் உண்மையாளரா இல்லையா என்று காத்திருந்தார்கள். இப்பொழுது மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அவரிடத்தில் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்களை ஏற்படுத்துவது அவரது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறினார்கள், இது அல்லாஹ்வுடைய கூற்று என்றால் நிச்சயமாக அந்த அடையாளம் வெளிப்படும் என்று கூறினார்கள். 13 ரமலான் இந்த ஊரில் காதியானியில் ரமலான் மாதத்தில் கிரகணம் ஏற்பட்டது. இந்த அதே மாதத்தில் 28 ரமலானில் 6 ஏப்ரல் 1894 சூரிய கிரகணம் ஏற்பட்டது. யாருக்காக இந்த அடையாளங்கள் வெளிப்பட்டதோ ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலால் இமாம் மஹதியாக மசீஹ் மௌத் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்குடைய மாடியில் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த மௌலவிகள் பல பேர் இது போன்று கூறியிருப்பார்கள். அந்த அனைத்து மக்களும் இந்த அடையாளத்தை கண்டபோது அந்த மௌலவி மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சம்பவத்தை கூறியிருக்கிறார்கள்.
மௌலவி குலாம் முர்தசா என்பது அந்த மௌலவியுடைய பெயராகும். ஒரு அந்த மனிதர் மௌலவி தமது வீட்டுக்கு மாடியில் நின்று கொண்டு, ஐயோ எல்லோரும் வழிதோறி போய் விடுவார்களே, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய குத்தகைக்காரர் அவர்தான் என்பது போல் அவர் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். இந்த ஊரில் காதியானில் அந்த முன்னெரிப்பு நிகழ்ந்தது. ஹஸ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், வானமே எனக்காக அடையாளத்தை நீ வெளிப்படுத்தினாய், சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டது என்று கூறினார்கள். இறைவனே, வானத்தின் மூலமாக எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினால், வானத்தை சாட்சியாக ஆக்கினாய், சூரியனும் சந்திரனும் எனக்காக இருளாக ஆக்கப்பட்டது. நீங்கள் கேட்ட கேள்வியில் இஞ்சியிலுடைய முன்னறிப்பு பற்றி என்ன வந்தது என்று கேட்டீர்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தமது இரண்டாவது வருகை குறித்து பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்று என்னவென்றால், சூரியன் இருளாகிவிடும், சந்திரன் தனது ஒளியை கொடுக்காமல் இருக்கும். மத்தேயு, சூரியன் இருளாகிவிடும், சந்திரன் தமது ஒளியை விட்டுவிடும். இது சூரிய சந்திரனை குறித்து ஒரு அடையாளமாகும். அவர்கள் தமக்கு ஒப்பானவராக வரக்கூடிய நபரை குறித்து மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். 1890 அந்த ஒப்பான அந்த மசி அறிவிப்பு செய்தார். எல்லா மக்களுமே இவர்தான் மசீமோது வாதிக்கிறார் என்று எல்லா மக்களுக்குமே தெரியும். இஞ்சியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய இந்த முன்னறிப்பு உள்ளது. திருக்குரானுடைய வார்த்தை என்னவென்று, ஐனல் மஃபர், ஒரு நல்ல மனிதர் நான் எங்கே ஓடிச் செல்வது, ஓடக்கூடிய இடம் இருக்கத்தான் செய்கிறதா என்று கேட்பார். இன்று ரமலானுடைய அருளுக்குரிய மாதமாக உள்ளது. இந்த ரமலான் மாதத்தினுடைய அல்லக்கும் தத்தக்கூன் என்பது நோக்கமாகும். இறையச்சம் மேற்கொள்வது இதனுடைய நோக்கமாகும். இந்த பரிசுத்த மாதத்தில் திருக்குரான் இறங்கியது. சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஹுதல்லில் முத்தகீன் என்று கூறுகின்றான். இது இறைச்சம் கொண்டவர்களுக்கு நேர்வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது சூரிய சந்திர கிரகணங்கள். ரமலான் மாதத்தில் திருக்குரான் ஆயத்தை எடுத்து வைத்தேன். அதனுடைய ஒளி திருக்குரான் அடிப்படையில் பார்க்கும்போது வெளிப்பட்டது, முழு உலகுக்கும் தெரிந்தது. இந்த அகமதியத்துடைய எதிரிகள் நீண்ட விஷயங்களை பேசுகிறார்கள். அவர்கள் கூறுங்கள், இறைவனுக்காக நீங்கள் ஏன் மக்களை வெளிக்கெடுக்கிறீர்கள்? ஐனல் மஃபர், இந்த அடையாளத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த முன்னறிவிப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1900 வருடங்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1300 வருடங்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். திருக்குரான் 1300 வருடங்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு செய்துள்ளது. வரக்கூடியவர் 1890களில் அல்லாஹ் என்னை மதியாக அனுப்பியிருக்கின்றான் என்று அறிவிப்பு செய்துள்ளார்கள். 4 வருடங்களுக்கு பிறகு அந்த அடையாளம் வெளிப்பட்டது. மிர்சா குலாம் அகமது அவருடைய சக்திக்கு உட்பட்டு இருந்ததா? ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிப்பை ஏன் பொய்யாக்குகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மகத்தான முன்னறிவிப்பை நீங்கள் மறைக்க முயற்சி செய்கிறீர்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த அளவு நான் கூறுவது போதுமானதாக கருதுகிறேன். எனது அன்பிற்குரிய முஸ்லீம் சகோதரர்களே, ரமலானுடைய பரிசுத்த ஒவ்வொரு வருடமும் வருகிறது. உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் திருக்குரானும் இந்த புனித ரமலானில், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த புனித ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழும் என்பது பற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அதை 1134 முறை உங்களது வாழ்வில் ரமலானை பார்த்து விட்டீர்கள். ஒவ்வொரு ரமலானும் உங்களுக்கு இதைத்தான் கூறுகிறது. அந்த முன்னறிப்பு நிறைவேறிவிட்டது என்று கூறுகிறது. வரக்கூடியவரை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அவரை பற்றி சிந்தியுங்கள். இல்லை என்றால் இந்த முசீபத்தில் உங்களை விடாது. இன்று இஸ்லாமிய உலகை பார்க்கும்போது அந்த நிலை ஒருபோதும் மாறாது. வரக்கூடியவரை நீங்கள் ஒப்புக்கொள்ளாதவரை, அந்த நபரை யார் அனுப்பினானோ அந்த இறைவன் உங்களை எவ்வாறு மாற்றுவான்? எங்களுடைய துவா என்னவென்றால், இந்த புனித ரமலானில் அல்லாஹ் இந்த மக்களுக்கு இந்த விட்டு ரட்சிப்பை வழங்குவானாக. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் முன்னறிப்பை கூறியிருக்கிறார்கள். அதை
வெளிப்பட்டதிலிருந்து அவர்கள் பயனடைய வேண்டும். அடுத்த விஷயங்களை மற்ற கேள்வியில் நான் கூறுகின்றேன், பதிலில் கூறுகின்றேன். ஜசாக்குமுல்லா. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஒரு டெலிஃபோன் மூலமாக ஒரு கேள்வி வந்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபு ஜமான் அவருடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரிஃப் ஜமான் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் உங்களது கேள்வியை கேளுங்கள். உலகில் ஒவ்வொரு காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழ்ந்துள்ளது. அது மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்புக்கு அடையாள உண்மைக்கு இது சான்றாக இருக்குமா? மௌலானா கே தாரிக் அஹமத் சாஹிபுடைய இந்த கேள்விக்கான பதில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அவருடைய கேள்வி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்காக ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் குறித்து முன்னறிவித்துள்ளார்கள். அந்த அடையாளத்தை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கான அடையாளமாக அன்னார் கூறியிருக்கிறார்கள். அவர் கூறுவது கேள்வி என்னவென்றால், உலகம் தோன்றியதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகும் பல முறை ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உண்மைக்காக நாம் எவ்வாறு எடுத்து கூற முடியும்? முதல் விஷயம் என்னவென்றால், இந்த ஹதீஸுடைய நான் ஹதீஸுடைய சான்றுகளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். முதல் விஷயம் என்னவென்றால், சோலார் காலண்டர், சூரிய காலண்டர், அதற்கேற்ப ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 7 கிரகணங்கள் ஏற்படும். சூரிய கிரணங்கள் ரெண்டையும் சேர்த்து 7 கிரணங்களை நிகழ வாய்ப்புள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் அதை பார்க்க முடியும். அஹமதிய ஜமாத்துடைய பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி ஹாஃபிஸ் சாலி முகமது அலாவுதீன் சாஹிப் என்பவர், அவர் இதை குறித்து ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். அவருடைய கட்டுரை 1994 ஆண்டு இந்த அடையாளம் நிறைவேறி 100 வருடங்கள் ஆனபோது அந்த பிரசுரம், அந்த கட்டுரை வெளியிடப்பட்டது. அவர்கள் ஆராய்ச்சி செய்து கூறியது என்னவென்றால், வானியலின் அடிப்படையில் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் 22 வருடத்திற்கு ஒரு முறை கிரகணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் அதை காண முடியும். இந்த முன்னறிவிப்புக்கு உள்ள தனிச்சிறப்பு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன்னறிவிப்புடைய தனிச்சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். ஹதீஸுடைய சொற்கள் என்னவென்றால், சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாளும் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாளும் கூறப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவிடும் என்பது கிடையாது. மாறாக சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய இரவு முதல் இரவில் ஏற்படும். சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் 27, 28, 29, அதில் நடு பகலில் 28ஆம் நாளில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படும். ஆகவே மாதத்தை குறிப்பிட்டதுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள். மேற்கொண்ட விஷயம் என்னவென்றால், ஹதீஸுடைய சொற்கள் என்னவென்றால், இன்னலி மஹதியனா, லீ என்பது அரபி மொழியில் லாமே இஃபாதியத் என்று கூறுவார்கள். அதாவது பயன்பெறக்கூடிய வகையில் கூறக்கூடிய விஷயமாகும். இன்னலி மஹதியனா என்பதில் கூறப்பட்ட விஷயம் என்னவென்றால், நமது மஹதியாக இருப்பவர், அவருடைய வருகை குறிப்பிடப்பட்டுள்ளது, நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவர் வாதம் செய்வார். அவர் இந்த அடையாளத்தில் இருந்து பயன்பெறுவார். தனது உண்மைக்கான அடையாளமாக உலகத்திற்கு முன்னால் எடுத்தும் வைப்பார். நீங்கள் பார்த்து கொண்டு இந்த முன்னறிவிப்பு எவ்வாறு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக ஆகிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ரமலான் மாதத்தில் 22 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சூரிய சந்திர கிரணங்களில் ரமலான் மாதத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த ரமலான் மாதத்தின் நாட்களும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் சாலி மவ்ஊத் அலாவுதீன் சாஹிப் அவர்கள் கூறும்போது, நூற்றாண்டில் 3 அல்லது 4 முறை மட்டுமே இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் ரமலானில் நிகழும் என்று கூறினார்கள்.
அப்பொழுது நமது மகதி இருப்பார். அவர் வாதம் செய்திருப்பார். அவர் வாதத்தினால் முழு உலகம் அந்த வாதத்தை பற்றி அறிந்திருக்கும். அவர் மீது குஃபருடைய ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவரிடம் அடையாளமும் கேட்கப்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மகதி இந்த இரு அடையாளங்களையும் தனது உண்மைக்கான ஆதாரமாக உலகிற்கு முன்னால் எடுத்து வைப்பார். அந்த அடையாளத்திலிருந்து அவர் பயன்பெற்று கொண்டிருப்பார். லீ மெஹதீனா என்ற சொற்கள் அதை சுட்டிக்காட்டுகிறது. 3 தனிச்சிறப்புகளை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் இது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. டாக்டர் சாலிமுத் அல்-அன்சாப் அவர்கள் கூறியது என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாதத்திற்கு பிறகு 109 முறை ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த கிரகணத்தை காதியானிலிருந்து பார்க்க வேண்டும் என்பது அங்குள்ள காதியானில் உள்ள மக்கள் பார்ப்பது அவசியமாகும். வாதம் செய்யக்கூடியவர் ஒரு இடத்தில் இருக்கிறார். அவர் எனது உண்மைக்கு இது அடையாளம் என்று எனது உண்மைக்கான அடையாளமாக தோன்றியது வேறு நாட்டில் தான் தென்படும் என்று கூறுவது பொருத்தமற்ற விஷயமாகும். இந்த அனைத்து தனி சிறப்புகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது டாக்டர் சாலிமுத் அல்-அன்சாப் அவர்கள் கூறுவது போன்று 3-4 முறைதான் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்துள்ளது. இந்த அனைத்து தனி சிறப்புகளை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆயிரக்கணக்கான முறை தரூத் ஷரீஃப் ஓதுவதற்கான உள்ளம் நாடுகிறது. எந்த அளவு நுட்பத்துடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிப்பை கூறியிருக்கிறார்கள். அதை திருக்குரானில் இது பற்றி கூறப்பட்டுள்ளது. எதிரி இந்த அடையாளத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஜஸாக்குமுல்லா தஆலா. ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன். ஹதீஸுடைய சொற்கள் என்னவென்றால், இன்ன லி மஹதியன ஆயத்தைனி லம் தக்கூனா என்பதாகும். கிரகணம் ஏற்படுவது 2வது விஷயமாகும். லம் தக்கூனா இது வேறு எவருக்காகவும் இன்று வரை அடையாளமாக இருக்காது. யக்கூனா என்பது கிரகணங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அடையாளமாக ஆறுவது இமாமதிக்கு மட்டுமே ஆகும், வேறு எவருக்காகவும் கிடையாது. தாரிக் சாப் அவர்கள் கூறியது போன்று அவர் முதலில் அறிவிப்பு செய்வார். அடையாளமாக அவருக்கு இந்த 2 கிரகணங்களும் தோன்றும். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை தாரிக் சாப்பிடம் கேட்கிறேன். நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலில் நீங்கள் ஹதீஸை குறிப்பிட்டு விட்டீர்கள். இந்த மாபெரும் முன்னறிப்பின் தோற்றம் குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முன்னறிவித்துள்ளார்கள், அதை விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா தஆலா. ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய மசீஹ் மற்றும் மஹதிக்காக தொடர்பாக கூறும்போது பல்வேறு முன்னறிப்புகளை கூறியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், வரக்கூடிய நபருடைய காலத்தின் அடையாளங்கள் என்ன அடையாளங்கள் இருக்கும், இந்த அனைத்து விஷயங்களையும் குறித்து மிக விளக்கமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். அந்த அனைத்து முன்னறிப்புகளும் தனித்துவமான முன்னறிப்பு என்னவென்றால், அதில் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயமே கிடையாது. இறைவனுடைய தோற்றத்தின் வெளிப்பாடாக இருக்கும், இறைவனுடைய ஆற்றலாக இருக்கும். அது சூரிய சந்திர கிரகணங்கள் ஆகும். இன்று சயின்ஸ் எவ்வளோ முன்னேறிவிட்டது. காலநிலையை கருத்தில் கொண்டு நாளை மழை பெய்யுமா பெய்யாது, நாளை மறுநாள் வெயில் ஏற்படும் என்று பல்வேறு முன்னறிப்புகளை மக்கள் கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதிலும் கூட நான் பார்க்கும்போது 50% தான் நிறைவேறுகிறது. அநேக விஷயங்கள் தவறாக பொய்யாகி விடுகின்றன. நாளை மழை பெய்யும் என்று கூறும்போது நாளை வெயில் அடிக்கிறது. இவ்வாறான நிலையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு வானத்தின் அடையாளம் தொடர்பாக முன்னறிப்பு செய்துள்ளார்கள். அது தனது முழு மகத்துவத்துடன் நிறைவேறியது. முன்னறிப்புடைய சொற்கள் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிப்பை செய்தார்கள். இன்னலி மஹதியன ஆயத்தைனி லம் தகுனா முன்சு ஹல்கு சமாவாதி வல் அர்த் தன்கசிஃபுல் கமரு லி அவ்வள லைலத்தின் மின் ரமதான் வ தன்கசிஃபு ஷம்ஸ ஃபின் நிஸ்ஃபு மின்ஹு வலம் தகுனா முன்சு ஹலக்கல்லாஹு சமாவாத்து வல் அர்த். இது தாரு குத்னி
ஈதைன் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸ் உள்ளது. இதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், நமது மகதிக்காக இரு அடையாளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. வானம் பூமி படைக்கப்பட்டது முதல் இந்த அடையாளங்கள் வேறு எவருக்காகவும் வெளிப்படவில்லை. அந்த அடையாளங்கள் என்னவென்றால், ரமலான் மாதத்தில் சந்திரன் தனது குறிப்பிட்ட இரவில் முதல் இரவில் கிரகணம் ஏற்படும். சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாள்களில் நடு நாளில் கிரகணம் ஏற்படும். இந்த அடையாளங்கள் அல்லாஹ் வானம் மற்றும் பூமியை படைத்ததிலிருந்து வேறு எவருக்காகவும் இது வெளிப்படவில்லை. ஹஸ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது லட்சக்கணக்கான தரூத் ஷரீஃப் உண்டாவதாக இந்த குறிப்பிட்ட முன்னறிப்பில் பல விஷயங்களை அன்னால் கூறிவிட்டார்கள். ஹதீஸுடைய சொற்களை நாம் பார்க்கும்போது முதல் விஷயம் என்னவென்றால், சூரிய சந்திர கிரகணம் ஒரே மாதத்தில் கிரகணங்கள் நிகழும். அந்த மாதம் ரமலானுடைய அருளுக்குரிய மாதமாக இருக்கும். சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய முதல் இரவில், சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாளில் நடு நாளில் கிரகணம் ஏற்படும். அத்துடன் இந்த அடையாளம் வெளிப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தில் மஹதி என்ற வாதிக்கக்கூடியவரும் இருப்பார். அவர் இருப்பது மட்டுமின்றி இந்த அடையாளங்களை தமது உண்மைக்கான அடையாளமாக உலகுக்கு முன்னாலும் எடுத்து வைப்பார். இந்த 5 தனிச்சிறப்புகளை நான் கூறினேன். லம் தக்கூன முன்சு கல்கி சமபாத்து, இது இந்த அடையாளங்கள் எந்த ஒரு நபருக்காகவும் உலகம் வானம் பூமி படைக்கப்பட்டது முதல் எவருடைய உண்மைக்காகவும் இது அடையாளமாக வெளிப்படவில்லை. இது மகத்துவமிக்க முன்னறிப்பாக உள்ளது. இதில் மிகவும் விளக்கமாக ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து இஸ்லாமுடைய உண்மைக்கான விஷயங்களை அல்லாஹ் சூரிய சந்திர கிரகணம் தொடர்பாக கூறியிருக்கின்றான். இந்த ஹதீஸில் குறிப்பாக சூரிய சந்திர கிரகணங்களுடைய நாட்கள், அதை புரிவதற்கு வானியல் தொடர்பாக சில அடிப்படை விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னவென்றால், நம்முடைய பூமி, வானம், சூரியன் ஆகியவை ஒரே லைனில் இருக்கும்போது அப்பொழுது கிரகணம் ஏற்படுகின்றது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், சந்திர கிரகணுக்கு முழு சந்திரன் இருக்க வேண்டும். சூரிய கிரகணுக்கு புதிய சூரியன் இருக்க வேண்டும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே நம்முடைய பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுகின்றது. இந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்த பிறகு அடிப்படை விஷயங்களை தெரிவது அவசியமாகும். அத்துடன் நமது பூமி, சந்திரன் இரண்டும் சுற்றி கொண்டு வருவது, பூமியும் சந்திரனும் சூரியனை சுற்றுவது 5 டிகிரி வேறுபாடாகும். இந்த 5 டிகிரி இல்லை என்றால் ஒவ்வொரு மாதமும் சூரியன் இந்த கிரகணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. சூரிய சோலார் வருடத்தில் 7 முறை கிரகணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வானியல் அறிஞர்கள் நியூ மூன் மூலமாக லூனார் கேலண்டரை உருவாக்குகிறார்கள். சந்திர கேலண்டர் என்பது வெளிப்படையான கண்களால் புதிய நியூ மூனை பார்க்கும்போது அந்த மாதத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த சுருக்கமான விஷயங்களுக்கு பிறகு ஹதீஸுடைய சொற்களை பார்ப்போம். அதில் வருகிறது, என் கசிஃபுல் கமரு லி அவ்வளி லைலத்தி மின் ரமதான். நான் ஏற்கனவே கூறியது போன்று சந்திர கிரகணுக்காக ஃபுல் மூன் இருக்க வேண்டும். ஃபுல் மூன் இருந்தால் தான் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும். ஃபுல் மூனுடைய இரவுகளை பார்க்கும்போது லூனார் கேலண்டர் அடிப்படையில் 13ஆம் இரவு, 14ஆம் இரவு, 15ஆம் இரவு ஆகியவை ஃபுல் மூன் இருக்கும். இந்த அடிப்படையில் அவ்வளி லைலத்திம் ரமதான் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், சந்திரனுக்கு கிரகணங்கள் ஏற்படக்கூடிய இரவுகளில் முதல் இரவில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும். ஏற்கனவே கூறியது போன்று சூரிய கிரகணத்துக்கு நியூ மூனாக இருக்க வேண்டும். நியூ மூன் இருந்தால் தான் சூரிய கிரகணம் ஏற்பட முடியும். 27, 28, 29 ஆகிய நாளில் லூனார் கேலண்டர் அடிப்படையில் சூரிய கிரகணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
இந்த அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு முன்னறிப்பு என்னவென்றால், ஃபி நிஸ்பி மின்ஹு, நடு நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த அளவு விளக்கமாக தெளிவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிப்பு கூறியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். குறிப்பிட்ட நாட்களையும் இந்த உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த ஹதீஸ் மீது சில ஆட்சேபனைகளும் ஏற்படுகின்றன. முதல் ஆட்சேபனை என்னவென்றால், ரமலானுடைய முதல் இரவில் சந்திரகிரகணம் ஏற்பட வேண்டும் என்பதாகும். அதாவது ரமலான் முதல் நாளில் சந்திரகிரகணம் ஏற்பட வேண்டும் என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று வானிலை பற்றி கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கும் என்றால், ஃபுல் மூன் இருந்தால்தான் சந்திர கிரகணம் ஏற்பட முடியும். ஃபுல் மூன் 13, 14, 15 ஆகிய இரவுகளில் தான் வரும். இந்த அடிப்படையில் அதே போன்று அரபி சொற்களை நாம் பார்க்கும்போது என்கசிஃபுல் கமர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும். நாம் அறிந்தது போன்று நியூ மூன் வரும்போது பிறை தோன்றுகிறது. அதை ஹிலால் என்று அரபில் கூறுவார்கள். முன்னறிவிப்பில் ரம்லானுடைய முதல் நாளில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் என்று கூறவில்லை. மாறாக கிரகணம் ஏற்படக்கூடிய இரவுகளில் அதில் முதல் இரவில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று இன்னொரு ஆட்சேபனை என்னவென்றால், இந்த அடையாளம் சூரிய சந்திர கிரகணங்கள் இது பல்வேறு வருடங்களில் நாம் தென்படுகின்றது. ரமலான் மாதத்திலும் இது தோன்றுகின்றது. இது எவ்வாறு மிர்சா சாஹிபுடைய உண்மைக்கு ஆதாரமாக இருக்க முடியும்? ஒரு டெலிஃபோனில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது நான் கூறிவிட்டேன், லம் தக்கூனா முன்சு கலக்க சமவாத்தி வல் அருது, அதாவது வானத்தையும் பூமி அல்லாஹ் படைத்தது முதல் இந்த அடையாளத்தை எந்த ஒரு நபருக்கான ஆதாரமாக சான்றாக அடையாளமாக அல்லாஹ் எடுத்து வைக்கவில்லை. அந்த நேரத்தில் வாதம் செய்யக்கூடியவர் இருக்க வேண்டும். அவர் அதிலிருந்து பயனும் பெற வேண்டும். அந்த அடையாளத்தை சான்றாக எடுத்து வைக்கவும் வேண்டும். இதை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் தொடர்புடைய விஷயமாகும். இன்னொரு ஆட்சேபனை என்னவென்றால், ஹஸ்ரத் இமாம் பாக்கிர் முகமது அலி அவர்கள் சார்பாக அறிவிப்புள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த ரிவாயத் இந்த ஹதீஸ் சென்றடைவது கிடையாது. சிலர் இந்த ஹதீஸை அறையும் போது இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சுட்டிக்காட்டப்படவில்லை, அன்னார் கூறியது கிடையாது என்று கூறுகிறார்கள். ஹஸ்ரத் இமாம் பாக்கிர் முகமது பின் அலி அவர்கள் அகலே பைத்தை சார்ந்தவர் ஆவார். ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாவார். ஹஸ்ரத் அலி, ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருடைய சந்ததியை சார்ந்தவர் ஆவார். அகலே பைத்து ஹதீஸை பற்றி தெரிந்தவர்கள். அகலே பைத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த ஹதீஸ் செல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. அஹ்லே பைத் ஒரு விஷயத்தை கூறும்போது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஆட்டும்படிக்காக சுட்டி காட்டப்பட்டு விடுகிறது, நிரூபணமாகி விடுகிறது. இந்த ஹதீஸுடைய உண்மைக்கான மிகப்பெரிய சான்று என்னவென்றால், நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஹதீஸு பலவீனமானதா சஹீஹானதா என்று பார்ப்பதற்கு அடிப்படை விஷயம் என்னவென்றால், திருக்குரானுக்கு ஏற்ப உள்ளதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்த்தது போன்று திருக்குரானிலும் சூரிய சந்திர கிரகணம் தொடர்பாக முன்னறிப்பு உள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஹதீஸு லைவ் கிடையாது, மாறாக சஹீஹான உறுதியான ஹதீஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இவ்வாறான ஹதீஸுகள் முன்னறிப்பு இருக்கும்போது அந்த முன்னறிவிப்பு தமது நேரத்தில் முழு மகத்துடன் நிறைவேறிவிட்ட பிறகு கண்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த ஹதீஸை நாம் கொண்டு செல்வது அவசியமாகும். வலா யுதுஹிர் அலா கைபிஹி, அல்லாஹ் தனது மறைவான விஷயங்களை தனது ரசூல்மார்களுக்கு தான் கொடுக்கின்றான். ஆகவே ஒரு முன்னறிப்பை கொண்ட ஹதீஸு அது நிறைவேறி விட்டது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்படவில்லை, இமாம் பாக்கிர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறிய விஷயமாகும் என்று கூறுவது சரியான விஷயம் அல்ல. மறைவான விஷயங்களை அல்லாஹ் தமது ரசூல்மார்கள் மீது வெளிப்படுத்துகின்றான். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸாகும் என்று நிரூபணமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிப்பு தம் நேரத்தில் முழு மகத்துவத்துடன் நிறைவேறியது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நுட்பத்துடன் இந்த முன்னறிப்பை செய்துள்ளார்கள்.
அதில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன. இந்த ஹதீஸ், இந்த முன்னறிவிப்புக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. தேவை என்னவென்றால் முஸ்லிம்கள் இந்த அடையாளத்தை புரிய வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காலத்தின் இமாமை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதன் விளைவாக இஸ்லாத்தினுடைய வெற்றி ஏற்பட முடியும். முஸ்லிம்களுக்கு எல்லாம் இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜசாக்குமுல்லா தாலா. நேயர்களே, ஒரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜாக ஒரு கேள்வி கிடைத்துள்ளது. மோஹ்தரமா அமத்துர் முசஃபிர் சாஹிபா தமது கேள்வியை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை நான் வாசித்து காட்டுகிறேன். முன்னறிப்புக்கு ஏற்ப ஹஸ்ரத் மசீஹ் மோத் அலி இஸ்லாமுடைய தோற்றம் 17ஆம் நூற்றாண்டில் நிகழ வேண்டும். ஆனால் மசீஹ் மோத் அலி இஸ்லாம் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டில் தமது வாதத்தை செய்திருக்கிறார்கள். எவ்வாறு அது பொருந்தி போகும்? ஹமீத் கௌசாப் அவர்கள் இதை பதில் அளிப்பார்கள். 18ஆம் நூற்றாண்டில் ஹஸ்ரத் மசீஹ் மோத் அலி இஸ்லாம் அவர்கள், இது சூரிய காலண்டரின் அடிப்படையில் 18ஆம் நூற்றாண்டு ஆகும். நாம் ஹிஜ்ரி காலண்டரின் அடிப்படையில் கூறுகின்றோம். ஹஸ்ரத் மசீஹ் மோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹஸ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் அவர்கள் 13ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி பிறந்தார்கள். 13ஆம் நூற்றாண்டின் ஹிஜ்ரியுடைய நடுப்பகுதியாகும். ஹஸ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப அறிவிப்பு செய்தார்கள். அது 1890 ஆகும். ஹிஜ்ரியுடைய வருடம் 13ஆம் நூற்றாண்டுடைய 8வது வருடமாகும். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் என்னை மசீஹ் மோதாக ஆக்கி அனுப்பியிருக்கின்றான். நாம் உம்மை மசீஹும் ஈசப்னு மரியமாக ஆக்கி அனுப்பியுள்ளோம். இது ஹிஜ்ரி கமரியுடைய வருஷத்தை நாம் குறிப்பிடுகின்றோம், சூரிய காலண்டர் கிடையாது. 14ஆம் நூற்றாண்டை பற்றி கூறினீர்கள். இந்த அனைத்து விஷயங்களும் திருக்குர்ஆனில் உள்ளன. இங்கு இந்தளவு விரிவாக கூறுவதற்கு நேரம் கிடையாது. சுருக்கமாக நான் கூறுகின்றேன். மூசா அலை இஸ்லாமுடைய தொடர், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர், இரண்டுக்கும் ஒப்புமை உள்ளது. ஹஸ்ரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு 13 நூற்றாண்டுகள் கடந்த பிறகு 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அவர்களுடைய மசி ஈசபுன மரியம் தோன்றினார். அதே போன்று லயஸ் தஹலிஃப் அன்னஹும் ஃபில் அர்து, இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு 13 நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அந்த இமாம் மஹதி மசீஹ் மௌத் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இன்னொரு கேள்வியும் வருகிறது இங்கு. 14 இன்று 15ஆம் நூற்றாண்டின் பல ஆண்டுகள் கழிந்து விட்டது. 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் இமாம் மஹதி வர வேண்டும். ஒவ்வொரு ரமணாலும் வந்து கூறுவது என்னவென்றால், சையதனா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறித்து முன்னறிவித்தார்களோ 14ஆம் நூற்றாண்டில் வருவார் என்று, அந்த நபர் எங்கே? இப்பொழுது 15ஆம் நூற்றாண்டினுடைய 45 வருடங்கள் ஓடிவிட்டன. இன்று கூட வரவில்லையே. இன்று வருவார், நாளை வருவார் என்று மக்கள் காத்திருக்கிறார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பை பொய்யாக்குவதற்கு இவர்கள் ஏன் முயற்சி செய்கிறார்கள்? முஸ்லீம்கள் என்றால் இவர்களுக்கு இது நல்ல விஷயம் கிடையாது. அவர் கரெக்டான நேரத்தில் தான் வந்தார், அவரை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள், இந்த நேரம் மசீஹுடைய நேரமாக இருந்தது. நான் வரவில்லை என்றால் வேறு யாராவது வந்திருப்பார். இது மசீஹ் வரக்கூடிய நேரம் 14ஆம் நூற்றாண்டு ஆகும். எனக்கு பின்னால் ஏன் நீங்கள் திரிகிறீர்கள்? நான் வரவில்லை என்றால் இந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் இன்னொருவரை கண்டாக அனுப்பி வைத்திருப்பான் என்று கூறினார்கள். மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப், நீங்கள் உண்மையாளர் என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவரை நீங்கள் ஒப்புக்கொள்வதும் கிடையாது. மற்றவர்கள் ஒப்புக்கொண்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. பல நபர்கள்
அகப்பார்வையுடன் இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அகமதி ஜமாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாமுடைய உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். ஜிசாக்குமுல்லா தாலா. நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வி முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவருடன் கேள்வி கேட்கின்றேன். சூரிய சந்திர கிரகணங்கள் தொடர்பான முன்னறிவிப்பு எப்போது நிறைவேறியது? இமாம் மஹதியும் வாக்களிக்கப்பட்ட மசீகுமான ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்களின் உண்மைக்கு அடையாளமாக அது எவ்வாறு நிரூபணமானது? இது மிக விளக்கமாக கூற வேண்டும். இதை பற்றி ஏற்கனவே விளக்கமாக கூறிவிட்டேன். இப்பொழுது உங்களுடைய கேள்வி எப்பொழுது பூர்த்தியானது? ஹதீஸனுடைய சொல் என்னவென்றால் அவ்வலி லைலத்தி மிர் ரமலான், முதல் இரவு, அதாவது 13வது இரவாகும். இரண்டாவது, அரபு மிகவும் ஆழமான மொழியாகும். லி அவ்வலி லைலத்தின் என்பதன் பொருள் இரவின் ஆரம்ப பகுதியில் இது இருக்க வேண்டும். மார்ச் 21 காதியானில் ஆரம்பமான சந்திர கிரகணம் 7 மணிக்கு ஆரம்பமானது. அப்பொழுது 8 நிமிடத்திற்கு முன்னால் சூரியன் மறைந்திருந்தது. 7 மணிக்கு மார்ச் 21 6:48க்கு சூரியன் மறைந்துவிட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சரியாக 7 மணி லி அவ்வலி ரைரத்தின், அதாவது இரவின் முதல் பகுதியில் கிரகணம் ஆரம்பமானது. அது இங்கு காதியான் நடைபெற்றது. நேரத்தின் அடிப்படையில் ஃபி நிஸ்ஃபி மின்ஹு என்று கூறப்பட்டுள்ளது. வ தன்கசிஃபு ஷம்சு ஃபி நிஸ்ஃபி மின்ஹு, அது நடு பகுதியில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படும். சூரிய கிரகணம் ஜுமா நாளன்று ஏப்ரல் 6ஆம் தேதி 1894 சரியாக 11 மணிக்கு காதியானில் ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழு உலகத்திற்கும் அது கூறிக்கொண்டிருந்தது. நான் இஞ்சிலிலும் திருக்குரானிலும் சையதுனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த முன்னறிவிப்பாவே என்று அந்த கிரகணம் கூறிக்கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், அந்த நாளில், அதாவது ஏப்ரல் 6 1894 ரமலான் 28 1311 ஹிஜ்ரி ஆகும். இந்த சூரியன் மக்காவிலிருந்து தோன்றிய போது அது சூரிய கிரகணமாக இருந்தது. இது என்ன கூறிக்கொண்டிருந்தது என்றால், நான் அந்த மாபெரும் அடையாளமாவேன். இப்பொழுது அந்த அடையாளம் குறிப்பிட்ட நாளில் வெளிப்படையானது. ஹதீஸினுடைய தாக்கங்களை பார்க்கின்றோம். எப்படி உண்மைக்கான அடையாளமாகிவிட்டது என்பதை பற்றி நாம் சில உதாரணங்களின் அடிப்படையில் பார்ப்போம். எல்லாவற்றையும் விட முதலாவது, முன்னோக்கு பார்வையுள்ளவர்கள் இரையச்சத்துடன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹதி அலி இஸ்லாம் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு உதாரணம் என்னவென்றால், ஹதரத் காசி முகமது அப்துல் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சியார்கோட், ராஜோரி மாவட்டம், அதாவது மலைக்கு மேல் இன்றும் இருக்கிற அந்த பகுதி, அவர்கள் சார்கோட்டுடைய அந்த வானத்தின் விளிம்பில் இந்த கிரகணத்தை பார்த்த பொழுது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிப்பாகும் இமாம் மஹதியுடைய தோற்றம் சம்பந்தமானது என்று தோழர்களுக்கு கூறினார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று நாம் தேட வேண்டும் என்று கூறினார். அவர்கள் தம்முடைய சில தோழர்களை சார்கோட்டில் இருந்து ஜஹல்லமுக்கு அனுப்பினார்கள். ஹதரத் புர்ஹானுத்தீன் சாப் ஜஹல்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இவர்களுக்கு தொடர்பு இருந்தது. இவ்வாறு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ரமலானில் வெளிப்படமாகிவிட்டது. இமாம் அலி இஸ்லாம் அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள். அவர்கள் சில நூல்களை இவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அந்த நூல்களை வாசித்தார்கள். பிறகு தம்முடைய தோழர்களை காதியானுக்கும் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பிறகு ஆய்வும் செய்தார்கள். இவ்வாறு அவர்களுக்கு உண்மை கிடைத்தது. இதுதான் உண்மையாகும். இதை முன்னோக்கு பார்வையுள்ளவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஈமான் உள்ளவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இரண்டாவது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இங்கு 1892-93 ரிஷி நகரில் இருந்து ஒரு நபர் நடந்து வருகின்றார். அவரில் ஒருவர் வலி முகமது வாய்ஸ் ஆவார். அந்த விஷயத்தை விட்டவாறு நான் கூறுகின்றேன். ஒரு நாள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் காதியானில் பார்க்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதியுடைய உண்மைக்காக சந்திரன் மற்றும் சூரிய கிரகணத்தின் ஒரு அடையாளத்தை கூறியிருக்கின்றார்கள். விரைவில் அது வெளிப்படுவதை பார்ப்பீர்கள்.
நான் இதை கேட்டுவிட்டு சென்றுவிட்டு என்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டேன். அங்கு ரிஷி நகர், ஷூனியா மற்றும் அங்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பகுதிகள் இருக்கின்றனவோ அங்கு சென்று இந்த செய்தியை தெரிவித்து விட்டேன். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காதியானில் வெளிப்பட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் இதையும் கூறியிருக்கின்றார்கள், அவர்களுடைய உண்மைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்துள்ள சூரிய சந்திர கிரகணம் விரைவில் வெளிப்படும். அவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுற்றி சுற்றி கூறிவிட்டார்கள். அவர் ஒரு சொற்பொழிவாற்றக்கூடியவராக இருந்தார்கள், அறிவுரை கூட இருந்தார்கள். எனவே மக்கள் அவருக்கு கூறுவதை கேட்டார்கள். இந்த அடையாளம் நிறைவேறிய பிறகு, எல்லாரும் பார்த்துவிட்ட பிறகு, ரமலான் 13 1311 சந்திரனு ரிஷிநகர் காஷ்மீரில் மக்கள் பார்த்தார்கள். இதே போன்று சூரிய கிரகணத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். அவர்களில் பெரும்பாலான மக்கள், அந்த கிராமத்தில் பெரும்பாலான முஸ்லிம்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் கூட அல்லாஹ்வின் அருளினால் அந்த கிராமத்தின் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் இந்த அடையாளத்தை பார்த்தே அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்துள்ளார்கள். இதே போன்று இன்னும் பல மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் வரிசையாக ஆய்வு செய்கின்றோம், வரலாற்றை பார்க்கின்றோம், நாம் தெரிந்து கொண்டு கூறுகின்றோம். இவர்களை பார்த்து நம்முடைய முன்னோர்கள் அஹ்மதியத்தில் இணைந்தார்கள் என்று கூறுகின்றோம். ஆனால் திருக்குரானுடைய சொற்கள் இருக்கின்றன, ஐனல் மஃபர், அந்த எவர்களுக்கு தப்பியோடுவதற்கு வழியே இல்லையோ அவர்கள் சிந்திக்க வேண்டிய இடமாகும். நான் மிகவும் பணிவோடு அவர்களுக்கு கூறிக்கொள்கின்றேன், நீங்களும் வழி கெட்டுக்கொள்ளாதீர்கள், மற்றவர்களையும் வழிகெடுக்காதீர்கள். இது எவ்வளவு மகத்துவமான முன்னறிவிப்பாக இருந்தது என்றால், இதை பற்றி இஞ்சியிலும் திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் மற்றும் சான்றோர்களும் மிக பெரும் முன்னறிவிப்புகளை கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு மகத்துவ மிக்க முன்னறிவிப்பாகும். மேலும் அந்த எல்லா முன்னறிவிப்புகளும் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேறின. பரிதாபமான விஷயம் என்னவென்றால், முஸ்லிம் மௌலவிகள் இங்குமங்கும் உள்ள விஷயங்களை பேசுகின்றார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்பட்ட இந்த அடையாளத்தை பற்றி, சரியான நேரத்தில் வெளிப்பட்ட அந்த அடையாளத்தை பற்றி, முழு உலகமும் பார்த்த இந்த அடையாளத்தை பற்றி அவர்கள் மக்களுக்கு எதையுமே கூறுவதில்லை. கூறுவார்கள் என்றால் என்ன கூறுவார்கள் என்றால், மௌலவி குலாம் முர்த்தஸாவுடைய சம்பவம் இருக்கின்றது. மசீமுல் இஸ்லாம் அவர்கள் சுல்ஃபசாத்தை கூறுகின்றார்கள். அவர்கள் மாடியில் ஏறி கூறுகின்றார்கள், இப்பொழுது மக்கள் வழிகட்டி விடுவார்கள், இப்பொழுது மக்கள் வழிகட்டி விடுவார்கள். இதை கூறுவதற்கு பதிலாக, இப்பொழுது மக்கள் நேர்வழி பெறுவார் என்று கூறுவதற்கு பதிலாக, வாருங்கள் மக்களை 100 நீங்கள் நேர்வழி பெண்ணுங்கள், வந்தவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்வதற்கு பதிலாக மாற்றி கூறுகின்றார்கள். ஆக நல்ல இயல்புடைய மக்கள் இந்த அடையாளத்தை பார்த்து அவர்களுடைய முன்னோர்கள் இந்த ஜமாத்தில் இணைந்தார்கள். இன்றும் அந்த அடையாளத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த அடையாளம் நிறைவேறிய பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸல் இஸ்லாம் அவர்கள் அரபு மொழியில் ஒரு மிக நீளமான ஒரு கசீதாவை எழுதினார்கள் நூருல் ஹக் என்ற நூரில். அதில் ஜமாத்திற்கு ஒரு நற்செய்தி வழங்குகின்றார்கள். புஷ்ரா லக்கும் யா மாஷரல் அஹ்வான், புஷ்ரா லக்கும் யா மாஷரல் அஹ்வானி, தூபா லக்கும். மக்களே, நான் உங்களுக்கு நற்செய்தி வழங்குகின்றேன், உங்களுக்கு அருளுக்குரியதாகட்டுமாக. இன்று ரமலான் கழிந்த பிறகு ஈதுல் அக்வாமி, அதாவது மக்களுக்கு இது ஒரு பெருநாளாக இருக்கின்றது. லக்கும் ஈதானி, மக்களுக்கு ஒரு பெருநாள் இருக்கிறது, உங்களுக்கு 2 பெருநாள்கள் இருக்கின்றன. ஆக ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் வரும்பொழுது, ஈதுல் ஃபித்ர் வரும்பொழுது ஜமாத் அஹ்மதியாவின் மக்கள் இந்த அடையாளத்தை நினைவு கூறுகின்றார்கள். அப்பொழுது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸல் இஸ்லாம் அவர்களுடைய இந்த சொற்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. ஈதுல் அக்வாமி, மக்களுக்கோ ஒரே ஒரு பெருநாள் தான் இருக்கும், ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் மக்களுக்கு 2 பெருநாள்கள் இருக்கின்றன. ஆக இதை நான் சுருக்கமாக எடுத்துக் கூறுகின்றேன். ஜஸாக்குமுல்லா தாலா. அடுத்த கேள்வியை தாரிக் சாஹிப் அவரிடம் கேட்கிறேன். இந்த அடையாளம் நிறைவேறிய போது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன அறிவிப்பு செய்தார்கள்? அதன் விவரத்தை எடுத்து கூறுங்கள். ஜஸாக்குமுல்லா தாலா. அஹ்மதியா ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் முகமது காதியானி மஸீஹ் மவ்ஊத் மஹதி மஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1890 மஹதி என்று வாதித்தார்கள். அல்லாஹ்வின் சார்பாக இந்த வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் என்னை வாக்களிக்கப்பட்ட மஹதியாக அனுப்பியிருக்கின்றான், உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கூறினார்கள். அன்னார் இந்த வாதத்தை உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்த போது எதிர்க்கக்கூடியவர்கள் அன்னாரிடம் மீண்டும் மீண்டும் மஹதிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய சந்திர கிரகணங்கள் ரமலான் மாதத்தில் ஏற்படும் என்று முன்னறிவித்துள்ளார்களே, உங்களுக்கு அந்த அடையாளம் எங்கே? ஆகவே நவுதுபில்லா,
அன்னாரை பொய்யர் என்று, கதாப் என்றும், தஜ்ஜால் என்றும் அன்னார் அழைக்கப்பட்டார்கள். நவுதுபில்லா மின் ஜாலிக். ஆனால் ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் நிச்சயமாக சூரிய சந்திர கிரகணங்களையும் அன்னாருக்கு சாதகமாக ஏற்படுத்துவான் என்று நம்பினார்கள். அன்னாரை மக்கள் எதிர்க்கும் போது 1894 21 மார்ச் அன்று ரமலான் மாதத்தில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. அதே போன்று 4 ஏப்ரல் அன்று சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. இந்த கிரகணங்கள் இந்தியாவில் இருந்தும் குறிப்பாக காதியானில் மிக தெளிவாக மக்கள் அதை கண்டார்கள். ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிறகு ரம்லான் மாதத்திலேயே 1895 ஆண்டு அடுத்த வருடத்தில் ஏற்கனவே கூறியது போன்று 22 வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த வருடம் ஏற்படும். இந்த அடிப்படையில் அடுத்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்தில் கிரகணம் ஏற்பட்டது. அப்போது அமெரிக்காவில் உள்ள மக்களும் அந்த பகுதியில் உள்ள மக்களும் இந்த அடையாளத்தை கண்டார்கள். ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோஃபா கோல்ரிவியா என்ற நூலில் இறைவன் மீது ஆணையிட்டவாறு கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக இது என்னை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அதே போன்று நான் காபாவின் நின்று கொண்டு அல்லாஹ் எனது உண்மைக்கு ஆதாரமாக இந்த அடையாளங்களை வெளிப்படுத்தியிருக்கிறான் என்று என்னால் கூற முடியும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்தார்கள். இந்த இரு அடையாளங்களையும் தன் உண்மைக்கு ஆதாரமாக உலகுக்கு முன்னால் எடுத்தும் வைத்தார்கள். இந்த அடையாளங்கள் எந்தளவு தெளிவாக நிறைவேறியது என்றால் அதை பற்றி நாம் விஷயங்களை கேட்டுவிட்டோம். ஹமீத் கௌசர் சாப் அவர்கள் கூறியது போன்று அந்த நாளில் 6:34 சந்திரன் தோன்றியது, 6:55 கிரகணம் ஏற்பட்டுவிட்டது. அதாவது முதல் இரவில் சந்திரன் கிரகணம் ஏற்படும், முதல் நேரத்தில் ஏற்படும் என்பதும் புரிய வருகிறது. இந்த மகத்தான முன்னறிவிப்பு மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் உண்மைக்காக நிறைவேறியது. திருக்குரானை பார்க்கும்போது அல்லாஹ் கூறுகின்றான், வை இரவு ஆயத்தன் யூர் இது வையக்கோலு சிஹ்ரு முஸ்தம். இந்த காஃபியர்கள் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை பார்க்கும்போது அதை விட்டு முகம் திருப்பிக் கொள்கின்றனர். இது மாயாஜாலம் என்று கூறுகிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இதுதான் நடந்தது. மக்களோ அன்னாருடைய மஹதியுடைய வாதத்தை கேட்டு அடையாளத்தை கேட்டார்கள். அடையாளம் வெளிப்பட்ட போது முகம் திருப்பிக் கொண்டார்கள். அன்னாரை ஏற்றுக்கொண்டு விடுவார்களே என்று வருத்தப்பட்டார்கள். வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால் முதலில் அடையாளத்தை கேட்டார்கள். அடையாளம் வெளிப்பட்ட பிறகு இந்த அடையாளத்தை பார்த்து இது மாயாஜாலம், இதை பார்த்து மக்கள் வழி தவறி விடுவார்கள் என்று கவலைப்பட்டார்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இதுதான் நிகழ்ந்தது. ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டது. இதனால் பல நல்ல ஆன்மாக்கள் அன்னாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்தார்கள். பல மார்க்க பகைமை கொண்ட பல மக்கள் இந்த அடையாளத்தை கண்ட பிறகும் அவர்கள் விலகி சென்றார்கள், தமது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இந்த ஹதீஸ் ஸயீஃப் என்று சிலர் கூறினார்கள். இது தாரே குத்னி ஹதீஸ் உள்ளது, இது சியாசித்தால் ஹதீஸ் கிடையாது என்று பல்வேறு வகையான சாக்கு போக்குகளை இவர்கள் தேடிக்கொண்டார்கள். அதன் விளைவாக ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அடையாளத்தை கண்ட பிறகும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆன்மீக அடிப்படையிலும் இந்த முன்னறிவிப்பு விளக்கி இருக்கிறார்கள். அன்னார் கூறினார்கள், உலமாய் முஹம்மதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய ஆலிம்கள் சூரியன் மற்றும் சந்திரனை போன்றவர்கள் ஆவார்கள். அவருடைய அறிவுக்கு கிரகணங்கள் ஏற்பட்டு விட்டன. இந்த அடையாளத்தை கண்ட பிறகும் காலத்தின் இமாமை அடையாளம் கண்டுகொள்ளாமல் கண்டறிய தவறி விட்டனர். அன்னார் கூறினார்கள், அவருடைய அறிவுக்கு கிரகணங்கள் ஏற்பட்டு விட்டன.
இந்த ஆலிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடன் தம்மை இணைத்து கூறக்கூடியவர்கள் இந்த தெளிவான முன்னறிவிப்பை கண்ட பிறகும் காலத்தின் இமாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதிலிருந்து இது ஒரு வருத்தப்படக்கூடிய அடையாளம். அதாவது இந்த அடையாளத்தை கண்ட பிறகு அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, வருத்தப்பட்டார்கள். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த முன்னறிவிப்புக்கு ஆன்மீக விளக்கத்தையும் கொடுத்தார்கள். முஹம்மதிய உம்மத்தில் உள்ள ஆலிம்களுடைய அறிவுக்கு கிரகணம் ஏற்பட்டுவிடும் என்று கூறினார்கள். இந்த முன்னறிவிப்பிலிருந்து தெரியக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், மார்க்க அமைப்புக்கு ரம்லானுடன் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கின்றது. ரம்லான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்கி ஆரம்பித்தது. ரம்லான் மாதத்தில் பதர் போர் நடைபெற்றது. மக்கா வெற்றி நிகழ்ந்தது. லைலத்துல் கதருடைய தொடர்பு ரம்லானுடன் தான் இருக்கின்றது. இமாம் மஹ்தி உடைய அவருடைய வருகையுடன் இஸ்லாத்துடைய வெற்றி இணைக்கப்பட்டுள்ளது. அவருடைய வருகை ரமலான் மாதத்துடன் தொடர்புடையது. அது தமது நேரத்தில் மகத்தாக நிறைவேறியது. மக்கள் இந்த அடையாளத்தை புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுதும் ரமலான் மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். உலகின் பல்வேறு இடங்களில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. மார்ச்சுடைய 24, 25 ஆகிய நாட்களில் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. அதே போல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கின்றது. ஆகவே ஹஸ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். மஹதி என்ற வாதம் செய்தார்கள். அந்த இரு அடையாளங்களையும் தம்முடைய சான்றாக உலகம் எடுத்து வைத்தார்கள், உண்மைக்கான சான்றாக. இப்பொழுது ஒருவர் தமது உண்மைக்கு சான்றாக அதை எடுத்து வைத்தால், லம் தகுனா முன்ச கலக்க சமவாத்தி வல் அருது என்ற சொற்கள் அந்த மனிதனுடைய வாதத்தை மறுக்கும். மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே செய்து விட்டார்கள் என்று கூறும். ஆகவே இது மகத்தான முன்னறிவிப்பாகும். நாம் அறிந்தது போன்று ரமலான் மாதத்தில் குறிப்பாக முஸ்லிம்கள் சந்திரனை பார்க்கிறார்கள், பிறையை பார்க்கிறார்கள். பிறையை பார்த்து ரமலானை ஆரம்பிக்கிறார்கள், நோன்பு ஆரம்பிக்கிறார்கள். பிறையை பார்த்து நோன்பு பெருநாள் கொண்டாடுகிறார்கள். ரமலான் மாதம் வரும்போது ஒவ்வொரு வருடமும் முஸ்லீம் பிறையை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார். அந்த சந்திரனுடைய சாட்சி அவருக்கு முன்னால் இருக்கிறது. மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கு ஏற்ப இறைவனுடைய மகத்துவமான தோற்றம் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. அது மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு சான்றாகும், அடையாளமாகும். ஆகவே ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் இந்த கவனம் ஊட்டுகின்றது. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அடையாளத்தை புரியுங்கள். முஹம்மதிய உம்மத்து இந்த அடையாளத்தை புரிய வேண்டும். இமாம் மஹதி ஹஸ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் காதியானி மசீஹ் மௌஊத் மஹதி மஹூத் அவர்களை கண்டறிய வேண்டும், அஹ்மதிய ஜமாத்தில் இணைய வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு முஹம்மதிய உம்மத்துக்கு எழுதப்பட்டுள்ள அந்த ஆன்மீக பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸ்ரன் ஜஸா. இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவடைய போகின்றது. புரோகிராமுடைய இறுதியில் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நமக்காக சூரிய சந்திர கிரணங்களின் அடையாளம் தோன்றியது. மேலும் நூற்றுக்கணக்கான மக்கள் அதை கண்டு நமது ஜமாத்தில் நுழைந்தனர். இந்த சூரிய சந்திர கிரகணங்களால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது, எதிரிகளுக்கு இழிவு வந்தடைந்தது. நாம் வாக்களிக்கப்பட்ட மகதியாக வாதம் செய்து கொண்டிருக்கும் போது சூரிய சந்திர கிரகணம் நிகழ வேண்டும் என்றும் அரேபியாவில் அதன் அடையாளம் கூட நிகழக்கூடாது என்றும் அவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அது வெளிப்பட்டு விடக்கூடாது என்றும் அவர்களுடைய உள்ளங்கள் விரும்பியிருக்கவில்லை என்று அவர்கள் சத்தியம் செய்து அவர்கள் கூற முடியுமா? நிச்சயமாக அவர்கள் உள்ளங்கள் வருத்தமடைந்தன. அவர்கள் அதில் தம் இழிவை காண்கின்றனர். அன்வாருல் இஸ்லாம் ருஹானி ஹசாயின் தொகுதி 9 பக்கம் 33. இன்றோடு இந்த மேற்கோளோடு நமது இந்த எபிசோடு முடிவடைகிறது. इजाज़त दीजिए। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तो